கண்டதை போட்டு குழப்பிட்டு வந்து நிக்கிறியே அப்படின்னா நான் எப்படி இந்த கத்தி முட மேல நிக்கிறனோ அதே மாதிரி இல்லத்துல அத்தனையுமே இன்னைக்கு ஊசி முட மேல நிக்கிறது இல்லையா? உடைச்சு பேசலாமா மறைச்சு பேசலாம்? அடியா தாயி உன்ற பட்டி இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற இல்ல மத்தனை ஊசி முனை மேல் நிக்குதாயா? உனக்கு உடம்பு தொந்தரவு, இந்த தொந்தரவு நல்லது பண்ண முடியாம 1000 தேவதை கும்பிட்டாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, மாந்திரியத்தை பார்த்தாச்சு, லட்சமா தொலைச்சாச்சு, இது நல்லது பண்ண முடியல, என்ற தங்கத்துக்கு நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. தன்னுடைய ஆயுசை தானே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுல அப்பப்ப நினைப்பு வருதாயா? அதுக்கு 2 தடவை முயற்சி பண்ணி முயற்சி தோத்து போச்சு. புரியுதா? அது உனக்கு தெரியல. ஏழு 2 தடவை முயற்சி பண்ணி அந்த 2 தடவைக்குமே முயற்சி வீணா போச்சு, தப்பிச்சுது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கா. உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டா மனசுக்குள்ள இனம் புரியாத குழப்பம் இருந்துட்டே இருக்கு. கருக்குன்னு பயமா இருக்கு. தூக்கம் வராதுதாகி அண்ணன் தண்ணி ஏற்காட்டம் இருக்காது. தனிமையை நாட சொல்லு. புரிஞ்சுட்டியா? நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்த பொண்ணா தனிமையை நாடுவா. தன்னை போல அழுது உட்காந்து இருப்பா. அதே மாதிரி வாழ்றதுக்கு பிரியம் இல்ல, நான் உசுர மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பா. இல்லையா? அடியா இது நோவும் அல்ல, இது நொடியும் அல்ல, மந்திரகாரம் உனக்கு செய்வனேன்னு சொல்லுவான். புரிஞ்சுட்டியா? இன்னொருத்தாவா ஜோசிகாரன் அதை சொல்லுவான், இவன் சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. துர்தேவதை ஒண்ணு அண்டி இன்னைக்கு அலம்போலப்பட்டு 1 வருஷ காலம் ஆகுதாயா? புரிஞ்சுட்டியா? அதுல அந்த 6 மாச காலத்துல தினம் செத்து பொழைக்கிறோம் இல்லையா? தாயி அது உனக்கு செஞ்சது அல்ல, இது வேறொருத்தருக்கு செஞ்சது. நடையோட்டத்துல காலியாகி வர்ற போது வந்து உள்ள பூந்துட்டியாயா? அதுல சிக்கிக்க. அதனால அவ என்னைக்கு வந்து அண்டுனாலும் அன்னையில இருந்து உங்க குடும்பம் சீரழகு. குடும்பம் பொண்ணா இன்னைக்கு ஒரு போய் ஏற முடிச்சுட்டு என் பட்டியல வந்து நின்றுட்டேன் இல்ல அப்படின்னு கட்டையங்காய் கூட கொண்டு போயிருமாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு 11 நாளுக்கு நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா? நல்லது பண்ணி உனக்கு தீர்க்காய்ச்சி குத்துற போட்டு இன்னைக்கு வளைச்சு முட்டுக்கிற பாரு. புரிஞ்சுதா? வளைச்சு முட்டிக்கு கோரப்பல்லோட ஓடுறத நீ பாத்துக்கா. ஏன்னா தீர்க்காய்ச்சி கொடுத்துட்டா இந்த 3 கனி எப்படி தண்ணி வாக்கணும்னு அடியான கேட்டுக்க. நான் இருக்கேன் தகரிமா. ஒரு காரியம் மட்டும்தான் பாக்கி நிக்குது. நடத்தி போடலாம். கூடி சீக்கிரம் உன்ற பட்டியல மங்கள சத்தம் கேட்க வச்சிருநாயா? ஒன்னால நல்ல தீர்ப்பு கொடுத்து காரியத்தை முடிச்சுட்டாங்க. ஒண்ணு. 2வது இப்ப தொழில் ரீதியா அடியான வெளிநாடு அனுப்புனேன் படிக்க வச்ச. இன்னைக்கு ஒன்னு மனசுல நினைச்சிட்டு வந்து கேட்கிறேன். அதே நடத்தி கொடுத்தாரு. துணிஞ்சு நடத்த சொல்லு. ஒட்டி கொடுத்து கொண்டாடி உன்ற பட்டி பேர் வாங்கி தரனாயா? வைகாசிக்குள்ள காரியம் முடியும். பிடிச்சுக்கோ. போதுமா? போறம்போ அப்படியே தள்ளி போய் பேசி பண்ணீங்க. அடியா ஒண்ணுக்கு ஓரியாட்டா தூரியாட்டா ஈட்டி கீட்டி பாயுதுன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு சொத்தும் வரமாட்டேங்குது, சுகமும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி எத்தனையோ பக்கம் போய் முயற்சி பண்ணி பார்த்தியாயா? எங்கேயும் முயற்சி பண்ணி நடக்க முடியல. கதாக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. நியாயத்துக்கு துணை வந்து தெரியுமா? நியாயத்துக்கு இந்த பாலத்துக்கு இருப்போ விட்டே கொடுக்க மாட்டேன். போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த மாற்றத்தை தரனாயா? பங்காளிகளுக்கும் புத்தி கொடுக்கலாம். வர வேண்டியதை வர வச்சு உங்க கையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது சத்தியமா போக்குவரத்துல வச்சுக்கோ. என்ன நீ முறைச்சுக்கிட்டே நிக்கிறிய? அப்படி நெல்லு தாயே. இந்த அருவாமனை கை வச்சுட்டு பாத்தியா? அந்த மாதிரி இன்னைக்கு இல்ல மத்தனையும் இருக்குதே இல்லையா? தங்க வேண்டிய இருப்பிடம் தவிர்த்து மறு இடம் தவிர்த்து நிக்குதாயா? இல்லையா? மரபொருளா சொல்லிட்டு உடச்சே பேசிட்டா. அதே மாதிரி இல்லத்துக்குள்ள வர வேண்டிய வருமானம் வந்து சேர மாட்டேங்குதாயா? 1000 சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு மனசும் இல்ல, நிம்மதியும் இல்ல, கைக்கும் வந்து சேர மாட்டேங்குது. அட்டாங்காத அடக்கி என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கு. இல்லையா தாய்? மருந்து மாய வேலை செய்தாயா? புரிஞ்சுக்கோ. தங்கம்னா அந்த தங்கத்தை தகரம் பண்ணி வவுத்துல மருந்தை வச்சு பட்டி விட்டு பட்டி இன்னைக்கு திசை மாத்தி பாக்குறாங்க. ஐயா பயப்படாத, என்னை நம்பி நில்லு. கொண்டு போய் ஊர்பட்ட காசு அங்க அவன் செய்யறான் இவன் செய்யறான்னு போய் தொலைக்காத. என்னை நம்பி வந்து நில்லு. 10 காசு செலவு இல்லாம அவனுக்கு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி தொழில் ரீதியாவும் தாயி பல விதத்துல முன்னேற்றத்துக்கு கொடுத்துடலாம். 10 ரூபா வச்சு காசு போட்டு ஒட்டி மகளே உள்ள அழுது வெளியே நிக்கிறாயா என்ற தங்கம் அக்னியா முழங்குது, ஆறா பெருகுது, ஆட்டையா பட்டி. இல்லையா தாயி? இன்னைக்கு உங்க தங்கத்துக்கு ஒரு காரியம் நடக்கணும். அவன் மண்ண தப்புனால இன்னைக்கு எவ்வளவு சேதாரம் பாத்தியா?
அதனால இன்னைக்கு தலை குறிஞ்சு நிக்குது பட்டி. அந்த தலைமை மேல வச்சு எனக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் ரீதியா அத்தனையுமே முடங்கி போச்சாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாகி இன்னைக்கு இல்ல மத்தனை தச்சளிச்சு இது என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து பட்டியல் நிக்கிறியாயா. இன்னைக்கு கட்ட உடைக்கலாம் நம்மளு. புரிஞ்சுதா தாயி? இன்னைக்கு கட்ட உடைக்கிறேன். 5 மணிப்பு தெரியலண்ணா, 5 மணிப்ப அது விட்டு கொஞ்ச தூரம் அப்படியே நவுந்து வந்த ஒரு பாட்டி பச்சை பச்சம் எடுக்கிற என்ற காளியாயிடம் தாயி 5 மணிப்பு எடுக்கணும். மறு சொல்றேன், உனக்கு அந்த பாதுகாப்புக்கு நிறுத்துறேன். புரிஞ்சுட்டியா? இந்த இதை புடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கோ. ரசப்பருப்பு 5 கனி வாங்கிக்கிற, ஒரு தேங்காய் பழம். அது போக அங்க பதிக்கிட்ட ஒரு தேங்காய் பழம், 3 கனி. இது எடுத்துக்கிட்டு தீபம் போடுறதுக்கு போய் முதல் மீஸ்கொள்ளு மலை மேல குடி இருந்து மண்டி இடுறவன். புரியுதா? அவங்களுக்கு தேங்காய் பழத்தோட தீபத்தை போட்டு ஒரு பூசை பண்ணிட்டு வந்து சேரு. அப்படியே போனீங்கன்னா அங்க பதி விசாரிச்சு பார்த்துக்கோ. என்ன அங்க போன அப்படின்னா அவளுக்கு தான் பண்ணணும், அந்த உள்ள சாமி பண்ணக்கூடாது. புரியுதா? தேங்காய் பழம் உடைச்சு அடியானே இங்க வந்துருக்கிறானம்மா. பணிவிட செய்யற பதி தாயி அவளுக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சு தீபம் பத்தி எலுமிச்சம் பழத்தை அவளுக்கு விட்டுட்டு வந்துரு. வட்டி பூத்து கொடுங்க நந்தவனமா மாறி இல்ல கஜாமஜான்னு ஒரு 2-3 நாளைக்கு சத்தம் கேட்டு கூட்டு பயந்துக்காரு. புரியுதா? எல்லாம் வந்து நடமாட்டம் போட்டு எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க. வட்டி பெரு பத்திரமா இதை மட்டும் வச்சுக்கோ. சிங்கப்பூர் தடம் போட்டாச்சப்பா, தடம் போட்டாச்சு. நீ கிளம்பலாம். என்னமோ உசுருக்கு பயந்துட்டு கலத்தியா? ஆபரேஷன் பண்ணா உசுறு போயிரு, இல்ல அப்படின்னா கைகால் வராது போயிரு அப்படின்னு உன்னை மருத்துவத்துல சொல்லி என்னமோ பண்ணாங்க. நீ எங்க அப்பனுக்கு அப்படி எங்க அப்பங்கிட்ட போய் நான் உத்தரவு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி எது வேணாலும் நடக்கலாம் கையெழுத்த போடு அப்படின்ட்டாங்க. எங்க அப்பனுக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஒடியாந்த ஓடா போய் பண்ற நல்லது போய் தர்றேன்னு சொன்னேன். 3.25 நாளைக்குள்ள இன்னைக்கு நல்லது பண்ணி உயிரோட கொண்டு வந்து என் பட்டி நிறுத்தி இனி விமான நேரம் வேண்டியதா. அதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு சொத்து ஒண்ணு விக்கணும் இல்லையா? சென்னையில ஒரு சொத்து ஒண்ணு விக்கணும். அதை வித்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு விமான மேல கல்யாணத்தையும் பண்ணிடலாம். போதுமா? அதே முடிச்சு கொடுத்துடலாம். பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து ஒன்ற பட்டி பால் போன பேருக்கு பாலான் ஜெல்பத்துக்கு கொடுக்குறேன். போடா கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த இடம் ஒரு செண்டு 1 கோடி ரூபா. ஒரு செண்டு 1 கோடி ரூபா. மாத்து ஏமாந்துடாத, ஏமாந்து விலை கம்மியா கொடுத்துறாத. நான் கூட நிக்கிறேன், முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? முடிச்சுட்டு கிளம்பு கிளம்பு. கல்யாணம் ஆகணும், கச்சேரி நடக்கணும், இல்லத்துக்குள்ள கொட்டு முழக்கத்தை கேட்கணும் அப்படின்னு வந்து என்றதாங்க கேட்டுட்டு நிக்குதுரா இல்லையா? அடியா என்னென்னமோ நடந்து போச்சு, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் போயிட்டு போச்சு, அது விடு. நான் இருக்கிறேன்னாயா, அமைப்பு இருக்குது. உனக்கு பொண்ணா இல்லாமலாம் இல்ல, புரிஞ்சுதா? கூடவே இருந்தல சதி பண்றாங்க. நான் இருக்கிற தகுதி மண்ணில் உத்தரவு காமிக்கிறேன்னாயா, வைகாசியில கொட்டு முழக்கு போட்டுடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். தொழில கவனி தேடி ஒன்று வரும். ஜோசிய ஜாதகம் அதெல்லாம் பார்த்துட்டு கூடாது. நான் நீட்டுறது போட்டு வந்து நெல்லு இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தாயே அங்கார கருப்பம் கோட்டைக்குள்ள குழப்பத்தை போட்டுட்டு வந்து நிக்குதுன்ற தங்கங்க நாட்டு போல முடியாயா. நான் இருக்கிற தகுதி மேல இது நாள் வரைக்கும் உனக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பாவத்து கருப்பு இன்னையில இருந்து இருக்கிறது கம்பெனி, புரிஞ்சுதா? சூது போடுறவங்க சூத காமிச்சிடலாம். என்ன செல்வாக்கு வர வேண்டியது செல்வாக்கு காமிச்சிடலாம், சேர வேண்டியது சேர்த்து கொடுத்தாரு. போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வரனப்பா இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. எப்படி பொண்ணு சேர்த்துறேன்னு பாரு. போ சிலத இதுல கணை எடுப்ப போ. நீங்க பணிவரை செய்யறவன் வந்த ஒண்ணு தெரியாத நாட்டுமே நிக்கிறானே.
அடியா தாயே இல்ல மத்தனையுமே தத்தளிச்சிட்டு நிக்குதாயா சாணேர்னா முளைச்சரிக்கி கை கடிக்கிறது வாய் கடிக்காம நல்ல அனுபவம் பொல்ல அனுபவம் காரியம் தருமாறி மோத்தோத்து இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குது இன்னைக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்குதாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கட்ட உடைக்கிறனாயா ஆனாமலம் தலையுது அள்ளிப்படியா வந்து வரலாம் அதே மாதிரி ஒரு தேவாதி இப்பதான் சொன்னேன் அந்த தேவாதிக்கு பணிவிடை செய்யறதுனால இவ்வளவு கஷ்டமா அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு மனசுல நினைக்க வேண்டாமாயா அதெல்லாம் எந்த காலத்திலும் உனக்கு சூதா நடக்க மாட்டா கூடத்தான் ஒத்து வருவா நடத்து அள்ளிப்படியா வந்து போடலாம் புரிஞ்சுதா பச்சரத்தம் காவு எடுக்கிறவங்க தெரியாதா ராத்திரியில கட்டா வெட்டு இல்லையா இந்த அப்படி புடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்க ரசம் ஒரு காலத்துக்குமே அப்ப கை நெட்டாரு என்னை மட்டும் கொஞ்சம் சோதனை போடுறாரு என்ற மங்களிக்காடிக்கு கொஞ்சம் நடையோட்டி கொடு அப்படின்னு கேட்டு நிக்கிறியாங்க இல்லையா நடையோட்டி போடலாம் முடியாது இதுக்கு ஒரு கால நேரம் இருக்குதப்பா இல்ல அப்படின்னா நான் 3.25 நாளைக்கு நடையோட்ட மாட்டேன்தான் இதுக்கு சில காரணங்கள் இருக்குது பயப்பட வேண்டாம் சொன்ன சொல்லு என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனப்பா உங்களோட தங்கத்தை தங்க வைக்கிற மாட்டேன் நடையோட்டி போடலாம் இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா செய்கிற தொழிலை பெருக்கி தந்தார் போதுமா நான் இருக்கேன் அக்னியா முழங்கி ஆறா பெருகி எனது அங்கம் வந்து இன்னைக்கு நிக்குதே உடல்லையதாயி இன்னைக்கு இல்ல அத்தனையும் இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குதாயா வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்ல எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற நீ தகுதிமா சிலவெல்லாம் இங்க நிக்க முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் சாதிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு கூட வந்து நிக்கிறேன் போதுமா வச்சுக்க ரசபருக்கு செல்வாக்கு போக்குவரத்து அப்படி தள்ளி போயிட்டு என்னதான் இன்னும் உடம்பு கொஞ்சம் தொந்தரவு அப்படின்னு போட்டு புலம்பிட்டு நிக்கிறியா அடிப்பட்டது மறுபடியும் தொந்தரவு பண்ணுது என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டு நிக்குதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த தேய்ச்சி தனி மாத்திரை நல்லது பண்ணி போடலாம் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதியாயா அதெல்லாம் எந்த விதத்துல வெண்ணப்படாது வண்டி வேணுங்கிறானா அவன் பஸ் வாங்குவானாயா நீ என்னமோ 2 வீல் பைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இத்தனை அப்படம் கேட்டுட்டு அப்ப சரின்னு சொன்னாத்தான் என்ன வாங்கி தருவேன் என்னுடைய சொல் இல்லாம நீ எதுவுமே செய்யறது இல்ல இத்தனை ஆண்டு காலமா என்ற தங்கத்துக்கு அதே மாதிரி அப்பறம் கேட்டா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான் சொல்றது நீ இதுக்கு இப்படி கேட்கறிய இவன் பஸ் வாங்கி ஓட்டுவானாயா எழுதி வச்சுக்கோ பெருங்கொண்ட முதலாளியாக்கி தேவப்பட்டி லாபத்தை குறும் பண்ணுவியாடா இல்ல நீ மறந்துருவியா இருக்கிற தொழிலை செய்ய வாகனம் வாங்கி கொடுத்தாயி அதெல்லாம் எந்த தப்பும் வராது சிலதெல்லாம் நான் சில திசை காய்ப்பனாயா அந்த திசையை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூட நீ பாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே ஒண்ணுக்கு ஒரு காலுக்கு பெருக்கி 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 குறிப்பு 5 வருஷத்துல முதலாளியாக்கி காமிக்கிறேன் இது சத்தியமாக பத்திரமா வச்சுக்கோ தாயி கொத்து முழக்கு ஜவுளி எடுத்து போடு கல்யாணத்தை நடத்தி போடலாம் எல்லா காரியத்தையும் முடிச்சு தர்றேன் ஒரு பணம் முழு தவிர்த்து நிக்குது அந்த திறனை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் போதுமா கல்யாணத்துக்கும் முடிச்சு கொடுத்துருப்போம் தீரா குறையோட என்ற தங்கம் வந்து நிக்குதுரா தீரா குறையோட மனசுக்குள்ள கண்டதையும் போட்டு உழப்பிக்கிட்டு என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு அழகு பார்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா வரக்கூடு பேர் விளங்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி இதுல சில நிற குறை இதெல்லாம் இருக்குது அந்த குறையெல்லாம் நீக்கி நிறையும் கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்களா இல்லையா தாயி ஒளிவு மறைவு இல்லத்துக்குள்ள இருக்கக்கூடாதப்பா புரியுதா தாயி ஒளிவு மறைவு வேண்டாம் இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுமாயா தவிச்சு என்ற தங்கா எந்தாயே என் ராயா எரிமலை கையில நிற்கிறவோ அவ படுறதை விட படாத பாடுபட்டு வந்து நிக்கிறீங்க என்ற தங்கா குழந்து வாழ வச்சே தீர்வனி தகுதி மனித புரிஞ்சுதா தாயி இதே மாதிரி அடியா நீயும் அப்படிதான் கண்டதையும் போட்டு குழப்பி கவலைப்பட்டு ஏளனப்பட்டு தலை தூக்கி அதெல்லாம் விட்டுறோம் என் பொறுப்புல விடு 2 பேரும் என் மேல நம்பி நிக்கிறது உண்மையானா என்னை கையேந்தி நிலுங்க உலக அதிசயத்துக்காக சொன்னாயா போதுமா சாதிச்செல்லாம் அதே மாதிரி அந்த குறப்பேரை எடுத்தெல்லாம் வாழ வச்சு கொடுத்தாரு போதுமா இந்த மென்னு தின்னு முடிஞ்சிரு தாயி இதை நீ மென்னு தின்னு முடிஞ்சிரு கருப்பு கிட்ட வரமாங்கன்னா வருந்தி வரமாங்கோனு
புரிஞ்சுதா தாயி? நான் எடுத்து சொன்னோன்னா நடந்து போயிருன்னு எல்லாருமே தப்பு கணக்கு போட்டுறாங்க. தப்பு கணக்கு போடுறாங்கடா. ஏன்னா நானும் ஜோதனை காமிப்பேன்ல, அதுல ஜெயிச்சா தாண்டாங்க. ஜெயிச்சா வாழ வச்சிருவேன். என்ற தங்கத்துகளுக்கு என்னென்னமோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். குறைய இந்த உலகத்துல எந்த தேவாதையும் தீர்க்க முடியாது, எந்த தேவாதையும் பண்ண முடியாது, எந்த மருத்துவமும் செய்ய முடியாது. இந்த பாட்டு கருப்பு காமிக்க நாயா போதுமா தாயி? கலையாது தேன் கூடு வைக்கிற மாதிரி வைக்குமாயா? இது சத்தியவான். ஒன்னாவது கையில நான் பிடிச்சது இல்லையா என்ற தங்கத்தை பிடிக்கிறேன். நான் இருக்கிறேன் என்ற பேத்திக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். என்ற பேரனுக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஓ தங்கத்தை ரோட்லாம் குழந்தையோட கொண்டு நிறுத்தணும். அப்படி போய்க்குதாங்க. வாங்க சாமி வாங்க. சொல்லி கொடுங்க. இப்படியே உனக்கு தான் நான் வரம் கொடுத்துருக்கிறேன். எதுக்கு வரம்? நான் கொடுத்த வரம் பொன்னாளு நான் திசை காமிச்சது. திசை காமிச்சு குழந்தை வேணும்னு வந்து கேட்டேன். இப்போ வாயுவும் வயிறுமா நிக்க வச்சிருக்கிறேன். அதுக்கு எனக்கு சந்தோஷமா கொண்டு சேர்த்தேன் இல்லையா? நான் வேணுமா என்ற ஆயா வேணுமா? ஓ எப்பன்னா சரி ஆயா கட்டளைக்கு போயிட்டாச்சு. கொடுத்துடலாமாயா? எந்த விதத்திலும் குறைவன் சேராது. சேர்த்தா நடத்தி முடிச்சு கொடுத்தா கலர்ச்சோறு கலர் கலரா சோறு தெரியுங்க இல்லையா? செய்யணும். செஞ்சிடலாமாயா? ஒண்ணு. ரெண்டாவது கல்யாணம் வரா கேட்டு வந்து நிக்கிற ஒண்ணு வேண்டான்னு சொல்லினா வேண்டான்னு விட்டாச்சா? இன்னொன்னு தேடி வருது, அதை முடிச்சு கொடுத்தாரு. தொழில் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஏடாதானா நிக்கிறது மயக்காத. அதான் வேச காலம் அப்படித்தான் இருக்கு. வேச காலம் தான் என்ற தொழிலோடு இப்படி பண்ணாத அப்படின்னு நினைக்காத. போ வரணும். அந்த தங்கத்துக்கு எந்த குறையும் வராது. தங்க வைக்கிற மாட்டை எடுத்து கொடுத்தாங்க. போதுமா? குரும்பு அடிட்டு இருக்கிறானா? இந்த குரும்பு அடிக்கலாமா? தாயி அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அடியா அதே மாதிரி உடம்பு தொந்தரவு எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் எந்த விதத்துல சிக்கல் வந்து சேராது. அதெல்லாம் தங்க வைக்கிற மாட்டை அழைச்சி கொடுத்தாங்க. அது போக இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது. கொடி கொடியா தொங்குதாயா இல்லையா? அந்த கொடி வெள்ளாம பத்த மாட்டேங்குது. முடிச்சிடலாமா? நல்லது பண்ணி கொடுத்தனாயா? இன்னும் சில குழப்பத்தெல்லாம் போட்டுட்டு நிக்கிற. அந்த குழப்பத்துக்கு அத்தனை 72 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிக்கிற காரியத்தை நீ தான் பயன்படுத்திக்கணும். வீட்டு முற்றத்தில் கட்டிக்கிற அசைக்குமே, தங்கத்தினுடைய வாழ்க்கை விஷயத்துக்குமே, குடும்பத்தினுடைய சிக்கலுக்குமே எங்கிட்ட விடகேடு நிக்குதுடா. ஒரு வீடு ஏற முடிச்சுட்டுதாயி என் பட்டிக்கு வந்துட்டேன். இல்லை அப்படின்னா தொப்பிக்காரங்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிருப்பானாயா? புரிஞ்சுதா? மறுபொருள சொல்றேன். சரி, நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கமும் கை கொடுக்கல. ஒரு பக்கமும் எந்த தேவாதியுமே கை கொடுக்கல. இல்லையா? கடற்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிறேன். அப்போ ஒரு மாலை தூக்கிட்டு நிற்கிது பாத்தியா? விடமாட்டேன்னு. புரிஞ்சுதா? ஒன்னா கையில கொடு. தாயி தகிரிமா நில்லை. ரங்கத்தை கூடா மரபொருள பேசுற. கூடா நட்பு கேடா முடியுது. புரிஞ்சுதா தாயி? இதனால சில சரப்பு சங்கட்ட சிக்கலம் மாட்டிட்டு நிக்கிறான். இது எல்லாம் நல்லதையும் கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு என் கையில ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்தாலையே தாயி காப்பாத்திடலாமாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவனை நல்ல வழிப்படுத்தி ஆனா ஒரு சிரமத்தை கொடுத்து மாத்துக்க. நீ பாட்டு பொட்டாட்டு நிற்கும். புரியுதா? அப்படி இப்படிட்டு அடிச்சு புடிச்சிட்டு வரக்கூடாது. அவன் ஒரு மேற்கு மேற்கு அதுல இருந்து மீட்டுருவனாயா? நல்லது பண்ணி கொடுத்துட்ற. அவன் தங்கத்தை ரோட்டியாச்சுன்னா இதே மாதிரி மாலை எனக்கு 13 மாலை கொண்டு போடணும். போடுவியா? இந்த பிடிப்போம். பூந்தே ரோட்டி காமிச்சலாமா? அவனுக்கு ஒரு தலை தனி வச்சுட்டு உன்னை தனியா அவனுக்கு ராத்திரி ரசப்போட்டு கொடுத்துட்டு மற்றது நம்ம பெத்த கண்ணுக்கு ஒரு தொழில் முறைக்கு கேட்டு வந்து நிக்கிறியா ஐயா? லாரி தொழில் செஞ்சுட்டு இருந்தா அது வேண்டாம்னு சொன்னா வாகனம் விற்கணும்னு சொன்னா வித்து கொடுத்தாச்சு. புரிஞ்சுட்டியா? இப்போ மறுபடியும் அந்த லாரி தொழிலே செய்யலாமா இல்ல வேற தொழில் செய்யலாமா? அப்படி நான் அவனுக்கு அடிமை தொழில் தான் அப்படிங்கிறேன். புரியுதா? அவன் ஒன்னா டிரைவரா போகணும். இல்ல அப்படின்னா வேற எங்காவது அவன் சம்பளத்துக்கு தான் போகணும். மூட்டையே தூக்க போனாலும் அவன் கூலிக்கு தான் போகணும். அவன் சொந்தமா செய்யக்கூட நேரம் சரியில்லை.
பணம் போட்டா பணம் வீணா போயிரு. புரிஞ்சுதா? 7 மாசத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து உத்தரவுங்க. அதுக்கப்புறம் நான் தடம் போடுறேன். அதே மாதிரி நடத்தி கொடுத்துடலாம். அவன் பழையபடியே முதலாளி ஆக்கி இல்லாம நீயே கவலைப்படுற. உன்ற பையன் உனக்கு வேணும், உன்ற பையன் சிக்கல் இல்லாத நல்லா இருக்கணும் அப்படின்னா 7 மாசம் என் பேச்சை கேட்டே தான் தீரணும். இல்ல அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றேன், ஏதாவது என்னை பொல்லாப் சொல்லக்கூடாது. இந்த அப்படி போ, நான் வர்ற கூட சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, உஷாரா பொழைச்சோம். திருவிழா பார்த்து அஸ்தியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதே மாதிரி என்னை நம்பி வந்து நில்லு. அலங்காரம் பண்ணி காமிக்கிறோன்ற பட்டிய கடன் தீர்த்தரலாமா? ஒரு வெள்ளாமையில எதிர்பார்த்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இல்லக்கா சும்மா சேர்ந்து நிக்குது. கொடி தொங்குது. இப்போ வெள்ளாம ஆரம்பிச்சாச்சு. அதுல கடன் அடைச்சிடலாமா? ஒரு 3/4 அடைச்சிடலாம். இல்ல முழுசா அடைக்கணுமா? 3/4 அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வெள்ளாமை, அதுல 3/4 என்ன 1/4 அடிச்சு 3/4 கையில் இருப்பு வச்சிடலாம். போதுமா? அந்த பத்திரத்தை போய் எடுத்துரும். இந்த போ இன்னைக்கு வந்து வந்தாச்சு, என்னைக்கோ வந்தாச்சுன்ற பட்டிக்கு இன்னைக்கு வந்து என்னை கையேந்துறதுக்கு 3 நாள்ல ஒரு அதிசயத்தை காமிக்கணும். ஏதாவது கெனாவுல வந்து உன்னை மிரட்டிட்டு இருக்குன்னா, கெனாவுல வந்து உன்னை மிரட்டிட்டு இருக்கிற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட புலம்பிட்டு வந்து போய் நிக்கிற. இதுக்கு ஏப்பா இப்படி அப்படின்னு இல்லையே தாயி? தாயி சில சிக்கலை காமிக்கிறாயா? புரிஞ்சுதா? அந்த சிக்கலுக்காக நீ என்னை வந்து ஆரம்பத்துல என்னை ஒரு காலத்துல என்னை விட்டா புடியா பிடிச்சு கும்பிட்டியா? புரிஞ்சுதா? அப்படி கும்பிட்டதுனால என்ற ரங்கத்துக்கு சிக்கல் வருது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ என்ற ஆலயத்துக்கு வா, ஆலயத்துக்கு வான்னு சொல்லி உங்கள்கிட்ட வேற எந்த முறையுமே நான் கேட்கல. இல்லையா? இன்னைக்கு கூட வெடியாத நேரம் உங்க சொப்பனத்துல வந்தேன். அதனால தான் முட்டிட்டு வெடியாந்துட்டேன். தாயி இது காரணம் வேற. குடும்ப ரீதியா சிக்கல் ஒன்று வருது. அந்த சிக்கலை 3.25 நாளில தூக்கிடணும். போதுமா? எந்த ஆபத்தும் வராது, எந்த சிக்கலும் வராது. கொஞ்சம் கோபதாபத்தை கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு குறைச்சிக்கணும். புரியுதா? அது போக ஆதாய ரீதியா இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்கிறியா? வருமானம் பத்த மாட்டேங்குது, என்னென்னமோ நடக்குது குடும்ப ரீதியா. இல்லையா? பூத்துக்குள் நந்தவரமோ கையில் ஒப்படைச்சு உங்க வட்டியை பாதுகாத்து அந்த மனசுல ஆபத்தா நடிச்சு நிக்கிற மாதிரி விடப்பட்டு